சார், கையை வெட்டிட்டாங்க, காலை வெட்டிட்டாங்க, காலுடைய கட்டவிரல் மூலமாக நீங்கள் கொடநாட்டில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் வச்சாதான் அங்கே ஒரு ரூம் திறக்கும். அந்த ரூமில் தான் தங்கமும் வைரமும் இருந்தது. தள்ளி விட்டுட்டாங்க, ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க. வேணும்னே அவங்களுக்கு ஐஸ்கிரீமும் ஸ்வீட்டையும் கொடுத்து அவங்களுக்கு அதிகப்படியான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கி அவங்களுக்கு இந்த நிலமாகிறதுக்கு காரணம். இப்படி எண்ணற்ற கதைகள் உருவாக்கப்பட்டது சார் மேடம் ஜெயலலிதாவினுடைய இறப்பில். அப்படியான பெரிய கதைகள் எல்லாம் எதுவும் கலைஞர் விவகாரத்தில் இல்லை. ஆனால் இப்போ புதிதாக இந்த எலெக்ஷன் களத்தில் ஒன்று வெளி வந்திருக்கிறது. அது வெளி வந்துருச்சு, அவ்வளோதான். அதுக்கு இன்னைக்கு அரசியல் ரீதியான மோதல்களும் தொடங்கிருச்சு. திரு இபிஎஸ் இதை பேசியது அப்படிங்கிறது சரியான தருணத்தில், தேர்தல் நேரத்தில் அவர் இதை பயன்படுத்தித்தான் ஆகணுமா? அதனால தான் பேசியிருக்காரா? இல்லை, நீங்கள் அந்த ஆடியோ கேட்டிங்களா? நான் கேட்டேன் சார். அது ராசாவின் குரல் தானே? அவருடைய குரல் தான் சார். குரல் மாதிரி தான். ஆமாம், நான் ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு, அதனால எனக்கு தெரியும் அது ராசாவினுடைய குரல் தான். நான் கேட்கல, அதனால தானே நான் கேட்டேன். ஆனால் இப்போ இதை பற்றி அதை அவர் 1-to-1 ஒரு ஆள்கிட்ட பேசினாரா, ஃபோனில் பேசின ஆடியோவா, இல்லை ஒரு 4 பேர் அமர்ந்திருக்கும் போது பேசிய ஆடியோவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, அப்போ நான் இப்போ ராசா பேசினது பேசாமல் இருக்கிறது அதுக்கெல்லாம் நான் போகல. ஏன் இந்த நேரத்தில் எடப்பாடி பேச ஆரம்பிக்கிறாருங்கிறதான். சரி, ஒரு திருக்குறள் உண்டு, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரிகம் வேண்டுபவர். சரி, ஒரு நல்ல நாகரிகத்தை விரும்புகிறவன், ஒரு நாகரிகமாக நடக்க விரும்புகிறவன் கொடுக்கறது விஷமாக இருந்தாலும் குடிப்பானே தவிர கெட்ட வார்த்தையோ அவதூறாக பேச மாட்டாங்கிறது தான். சரி, இப்போ பொலிட்டிக்கல் ஸ்லர்னு ஒரு வார்த்தை உண்டு, அதாவது அரசியல் அவதூறுன்னு. இப்போ அந்த அவதூறை எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்து விட்டார். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த அவதூறு பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கார்? அவர் ஸ்டாலினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்ன தவறு நடந்ததுன்னு பேசலாம், என்ன தப்பு நடந்தது, இன்னும் எப்படி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் அவருடைய உரிமை. ஆனால் ஒரு தந்தையை மகன் சிறையில் வைத்திருந்தான் என்று சொல்வதெல்லாம், நான் சொன்னேன்ல, பொலிட்டிக்கல் காலகட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். இருங்க, நான் வரேன். எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ முதலமைச்சர். அப்போவே ஒருவேளை நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா அவருக்கு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் விங் இருக்குது, தமிழ்நாடு போலீஸ்லேயும் ஐஎஸ் விங் இருக்குது, ரகசிய போலீஸ் ஒவ்வொருத்தர் வீட்டையும் கண்காணிக்கிறாங்க, தகவலை சேகரிக்கிறாங்க, கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 2018 அதை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒன்று. ஆனால் ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறாங்க? அதுக்கு காரணம் ரொம்ப எளிமையானதுங்க. பல்வேறு விதமான தேர்தல் கணிப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. சரி, ஒரு போல் ட்ராக்கர்னு ஒன்று வந்திருக்கு, போல்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் என்டிஏ அலையன்ஸ், அதிமுக பாஜக அலையன்ஸ் தோல்வியை சந்திக்க போகிறதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷனுடைய மேனிஃபெஸ்டோ, தேர்தலுடைய அறிக்கை திமுக வெளியிட்டதற்கு பிறகு அதோட ரேங்கிங் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு உதாரணம் போல் ட்ராக். முன்னாடி 40% திமுக பெறும் என்று சொன்னதற்கு பிறகு அடுத்தது வர்றதுனா 42%. ஏற்கனவே இந்தியா டுடேயும் சி ஓட்டுறோம் 45% போட்டாங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ எல்லா இடங்களிலும் மக்கள் பேசுவதும் சாதாரண மனிதர்களிடம் என்ன வருதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறாள் என்று பேசுகிற காரணத்தினால் இந்த நேரத்தில் நான் சொன்ன அந்த வார்த்தை நல்லா ஞாபகம், பொலிட்டிக்கல் ஸ்லர், அவதூறு பிரச்சாரத்தை செய்தால் அதில் கொஞ்சம் பேர் நம்ம பக்கம் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற நிலைக்கு இறங்கி போயிட்டார். நல்லா கவனிங்க. ஒரு அரசியல் தலைவர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், அவர் தவிழ்ந்து போய் தான் முதலமைச்சர் ஆனது. அது அவர் இன்னும் அவமானமாக கருதல. ஆனா தேர்தல் நின்று தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு, கருணாநிதி முதலமைச்சர் ஆயிருக்காரு, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிருக்காங்க, அல்லது எல்லாரும் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. ஆனா இவரு ஒரு கேம்ப்ல போய், இதுவரையில தமிழ்நாட்டு அரசியல இப்படி ஒரு அநாகரிகமான நடவடிக்கை நடந்ததே இல்லை. ஒரு எங்கேயோ கொண்டு போய் ஒரு கடற்கரை ஓரத்தில் எல்லா விதமான பொருட்களும் கொடுத்து, பணமும் கொடுத்து தங்க வைக்கப்பட்டு, அங்க ஒருத்தர், ஏன்னா போட்டி வந்தது, செங்கோட்டையனா எடப்பாடி பழனிசாமியானு, கொஞ்சம் பின்னோக்கி போங்க, யாரு அந்த போட்டியில வெல்றவங்க, யாரிடம் நிறைய பணம் இருக்கிறதோ அவர் வெல்வார். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே என்னாச்சு, யாருடைய காலில் விழுந்து கிடந்தார்? அது நல்லா கவனிங்க. இன்னைக்கும் அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம்
நான் விரும்பவே மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி முதலமைச்சர் ஆன ஒருத்தர், ஒரு முன்னாள் முதல்வர், அவர் சாதாரண தலைவரே இல்லைங்க. தமிழ்நாட்டில் கருணாநிதி என்பவர் ஒரு சாதாரண தலைவர் இல்லை. அவர் 1924 பிறந்ததுலேருந்து 2018 சாகர வரையில் அந்த 2 வருஷம் தான் உடல்நல முடியாமல் நடக்க முடியாமல் இருந்தார். அதுவரையில எழுதி கொண்டிருந்தார், பேசி கொண்டிருந்தார். நடக்க முடியாமல் இருக்கிற பொழுது யாருடைய தோளில் கையை போட்டுட்டு போவார் தெரியுங்களா? ராசாவின் தோளில் கையை போட்டு கொண்டுதான் எல்லா கூட்டங்களுக்கும் போய் கொண்டிருந்தார். அதனாலதான் சார் ராசாவோட இல்ல அப்படி ஒண்ணு நடந்திருந்தா ராசாவும் அவரு இயற்கையாக இப்படி ஒரு தோழமையோடு போக முடியுமா, வர முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ கலைஞர் தமிழ்நாட்டில் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர்? எம்ஜிஆர். எப்போ? 1947. அப்போவே ராஜகுமாரி படத்தில் கதை வசனம் எழுதி எம்ஜிஆர் நடிக்க வச்சவர். பராசக்தி 1952. உலகத்தையே குலுக்கியது பராசக்தி, ஞாபகம் வச்சுங்க. பராசக்தி சினிமா, அதாவது எம்.ஆர். ராதாவோட ரத்த கண்ணீர் நாடகமும் கலைஞருடைய பராசக்தி சினிமாவும் தமிழ்நாட்டை உலுக்கியது, உலகமே ஆடியது. உலக தமிழர் எங்கெங்க இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படி பல கதாநாயகங்களை உருவாக்கி கதை வசனம் எழுதியவர். 75 படங்களுக்கு கதை வசனம் எழுதிய ஒரு முன்னாள் முதல்வர். 47 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, குறளோவியம் என்று தொல்காப்பியத்துக்கு, அதாவது நீங்க அளவிட முடியாத அளவுக்கு அவருடைய எழுத்து பணி தொடர்ந்து இருக்கிறது. ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் எழுத்து பணி. அவரை போய் ஒரு குறுகிய எண்ணத்தோட அவரை ஜெயிலில் வச்சிட்டாங்க. அவர் ஜெயிலில் அடங்குற ஆளா? அவரை ஜெயிலில் வைக்க முடியுமா? குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்குமா? இருக்கவும். எந்த குடும்பத்தில் யாரு இதுல பிரச்சனை இல்லை? இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவை பார்க்கவே முடியாம இருந்தது, உண்மையா இல்லையா? ஜெயலலிதா அம்மாவை போயஸ் தோட்டத்தில் போய் ஒரு குடும்பம் யாரையும் பார்க்க விடல. எம்எல்ஏ சீட்டு வேணாலும் ஒரு குடும்பத்தை தான் போய் பார்க்க வேண்டியிருந்தது, உண்மையா இல்லையா? அன்னைக்கு ஏன் இவ்வளவு கோபம் டிடிவி தினகரனுக்கு வந்தது? டிடிவி தினகரனோட தயவால் பல பேர் மந்திரி ஆயிருக்காங்க, எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மாவோட தயவால் இல்ல. இடையில இவங்க இருந்துகிட்டு இவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சசிகலா அம்மாவும் டிடிவியும். அப்போ அவங்களை ஜெயிலில் இருந்தாங்கன்னு என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்காங்களா? ஜெயலலிதா அம்மாவை சிறையில் அடைத்து விட்டார்கள் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ரீமா தெரியல. ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய தந்தையை மகன் ஜெயிலில் வச்சிருக்காருன்னு ஒரு முதல்வரை பார்த்து பேசுவது என்பது ஒரு அநாகரிகமான செயல், ஒரு எதிர்கட்சி தலைவரிடம் எதிர்பார்க்காத ஒரு செயல். அதை நாகரிகமாக அரசியல் பேச வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சொன்னாரு, அவர் கூட்டணியில் இருக்கிறனால கொஞ்சம் புணுகு தடை விடுற மாதிரி மெதுவாக தடை விட்டு பேசுகிறாரு. இதுவரையில் எந்த தலைவர் மீதும் அவர்கள் இறப்பில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. காமராஜர் சாவு கூட பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் எந்த தலைவருடைய சாவிலும் எந்த சந்தேகங்களும் வந்ததில்லை. கலைஞருடைய சாவில் எந்த சந்தேகம் வந்ததில்லை. காவேரி ஹாஸ்பிட்டலில் அவர் இருக்கிற பொழுது அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் தினமும் போய் பார்க்குறதும் அழுகிறதும், அந்த பகுதியே நடமாட முடியாத அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிங்க. ஆனால் அதே நேரத்தில் மேடம் ஜெயலலிதா சாவில் தான் நிறைய வதந்திகள் வந்தது. உப்புமா சாப்பிட்டாரு, இட்லி சாப்பிட்டாரு, பொங்கல் சாப்பிட்டாரு, நீங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா செத்து போயிட்டாங்க. ஆனால் வெங்கையா நாயுடு அங்கேயே தான் இருந்தார். அவரு கூட எதுவும் தவறாகவே சொல்ல கிடையாது. வெங்கையா நாயுடு ஸ்டேட்மெண்ட் கூட எதுவும் தவறாகல. எந்த எதிர்கட்சியும் அப்படி பேசல. திமுக தலைவரும் பேசல, அன்னைக்கு இருந்த மு.க. ஸ்டாலினும் பேசல. அவர் ஒரு பெண் போராளியாக இருந்து அவர் மறைந்து விட்டார் என்று மு.க. ஸ்டாலின் சொன்னார். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அதனால இப்ப ஏன் இந்த நிலைக்கு தரம் தாழ்ந்து எடப்பாடி போயிட்டாருன்னு சொன்னா, நான் சொன்ன காரணம் தான். அரசியலில் தன்னை ஒதுக்கி விடுவார்கள், அவருக்கு வெற்றி வாய்ப்பு நழுவிவிடும் என்ற பயம் வந்த காரணத்தினால் ஒவ்வொரு ஆய்வுக்கட்டுரைகளும் ஒவ்வொரு அரசியல் ப்ரீபோல் சர்வேயும் அவருக்கு ஆதரவாக இல்லாத காரணத்தினால் ஒரு வெறுப்புல வன்மத்தை கக்கி இருக்கிறார். இது வேண்டாத அரசியல். இது ஒருத்தருடைய, அது ஒரு மறைந்த ஒரு தலைவர், மிகப்பெரிய தலைவர், சாதாரண தலைவர்ல. அவங்க அந்த அம்மா ராஜேஸ்வரி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயம் சொன்னேன். நான் சொல்றேன், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை வழி ஆட்சியை தொடங்கி வைத்தவர் திரு மு. கலைஞர் அவர்கள். அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது எம்எல்ஏ கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நல்ல ஞானம். அவரை முன்மொழிந்தவர் எம்ஜிஆர். அவர் யாரு காலில் விழுந்து ஆட்சியை பிடிக்கவில்லை. அதெல்லாம் நீங்க கவனிங்க. அதுக்கு அப்புறம் பல்வேறு திட்டங்களை, குடிசை மாற்று வாரியம், கண்ணொளி திட்டம், அதே மாதிரி பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான திட்டங்களை அவருடைய ஆட்சி காலத்தில் தாங்க. அதே மாதிரி இந்த வீடு கட்டுற திட்டம், இது மாதிரி பல திட்டங்களை தொடங்கி வைத்தவர். அதனால அவர் ஒரு முன்மாதிரி முதல்வர். 5 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். அவரை பற்றி பேசுகிற பொழுது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நாகரிகமாக நடந்திருக்க வேண்டும். இந்த நாகரிக குறைவு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு உகந்ததல்ல. ஓகே சார், ரொம்ப நன்றி. நாங்க இந்த மொட்டை கடிதாசி குறித்தோ யாருக்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிற
தெளிவான விபரம் இல்லாத ஒரு விஷயம் பற்றியோ எந்த காலகட்டத்திலும் நாங்கள் பேசுனது கிடையாது. அப்படியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் கிடையாது. அதை ஒரு பொருட்டாவே நினைப்பது கிடையாது. ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவர் பேசி அதற்கு தற்போதைய முதலமைச்சர் பதில் கொடுத்த ஒரே காரணத்தினால்தான் இந்த விஷயத்தை பேச வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மன்னிங்க, எனக்கு ஒரு நிமிஷம். சத்தியம் நிகழ்ச்சி 17வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருப்பதற்காக சாதாரண மக்களின் பிரச்சனைகளை பேசுகிற சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சார் ப்ளீஸ் நீங்க சொல்லலாம் சார். சார், அதாவது ஆராசாவும் இந்த ஆடியோவை உடனடியாக வெளியிடாமல் இப்போதுதான் வெளியிட்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது எந்த நேரத்தில் இந்த ஆடியோக்கள் வெளியிட வேண்டும் என்பது. அதனால அதை மறுத்திருக்க வேண்டும். ஆராசா வந்து ஒரு வழக்கறிஞர். இது ஆராசா வெளியிட்டார் என்று இப்ப இவருக்கு தெரிந்தால் கேட்கல இல்ல, சரியா கேட்கல. ஆராஜா இதை வெளியிட்டவர்கள் யார் என்று அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு வழக்கறிஞராக இருக்கின்ற அவருக்கு இருக்கக்கூடிய வீரியம் தெரியாதா? இதுவரை ஏன் செய்யவில்லை? பிரச்சனைகள் ஆகி போச்சு சார். நோட்டீஸ் கொடுத்திருக்காரு, ஆராசா கொடுத்திருக்காரு. இல்ல, அதுக்கு அடுத்து ஒன்று, தோல்வி பயம்ங்கிறது திமுகவுக்கு தான். அவ எங்களுக்கு வந்து இப்போ வருகின்ற கருத்து கணிப்புகள் அதிமுக 128 தொகுதிகளில் வெற்றி பெறும் தான் வருதே ஒழிய அவசியம் இல்லை. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். இது உண்மை என்றால் இந்த நம்பிக்கையோட தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க. நம்பிக்கையிலே தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க.